நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவதார். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவதார். நாற்ற துழாய் முடி நாராயண நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். நாற்ற துழாய் முடி நாராயண நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். குற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. குற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்றானந்து உடையாய் அருங்காலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பவாய். ஆற்றானந்தல் உடையாய் அருங்காலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பவாய். நோற்று சுவர்க்கம் என தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்ததாக ஒரு இல்லம் சென்று தன் தோழியை மார்கழி நோன்பு செய்ய அழைக்கிறாள். எல்லா தோழிகளும் வாசலில் இருந்து எத்தனை முறை அழைத்த போதும் இந்த பெண் கதவை திறக்கவில்லை. ஆண்டாள் அந்த பெண்ணை நோக்கி, நீ என்ன மார்கழி நோன்பு செய்யும் முன்பே கிருஷ்ண சம்பந்தத்தை பெற்று கிருஷ்ணானுபவத்தில் திளைத்து மயங்கி கிடக்கிறாயா, இல்லை உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? நாங்கள் எத்தனை முறை அழைத்த போதும் வாசல் கதவை திறக்காத நீ ஒரு வார்த்தை கூட பதில் உரைக்கவில்லை. முன்பொரு நாள் ராமாவதாரத்தின் போது தர்ம வழியில் செல்லாததால் தானாகவே மரணத்தின் பிடியில் வீழ்ந்த கும்பகர்ணன் உன்னுடன் நித்திரையில் தோற்று தன்னுடைய பெரும் துயிலை உனக்கு தந்தானோ? ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? சக்தி இழந்து சோர்வாக இருக்கிறாயா? நம்முடைய தோழியர் கூட்டத்துக்கு அணிகலன் போன்று இருப்பவள் நீதான். உறக்கத்திலிருந்து தெளிந்து வந்து வாசல் கதவை திற. துளசி மனம் கமழும் நாராயணனை போற்றி பறை பெற்றுக் கொள்வோம் வா என்று மார்கழி நீராட தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.